ஸோ பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு பேச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் வந்து பேச்சுக்கு வந்து நீ மன்னிப்பு கேளு, உன்னை வந்து துணைப்பூச்சிலேருந்து நீக்கிறேன், இல்லை அமைச்சர் பதவி நீக்கிறேன், கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிக்கிறேன். அது என்ன மாதிரி பேச்சு கேட்டீங்களா? உனக்கும் வந்து பொண்ணு இருக்குது, பேத்தி கூட காலேஜ் படிக்கிற அளவுக்கு பேத்திங்க இருக்காங்க. உன் பொண்ணும் உன் பேத்தியோ உன் அப்பா பேசுனது தாத்தா பேசுனது ரசித்து கேட்க முடியக்கூடிய பேச்சாக பேசியிருக்கு சொல்லுங்க. யாருமா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்றாங்கல்ல, இவனுங்க கூட இப்படி பேசுனது இல்லையாம்மா? உனக்கு பேரன் பேத்தி எடுத்துக்கிட்டு இது போன்ற, அதுவும் நீ என்ன சொல்கிற, இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே பேசுகிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். சொல்லுங்கள். சைவத்தையும் சைவமும் வைணவமும் விளக்குறதுக்கு உனக்கு இதுதான் கிடைச்சதா? சரி, யாரோ ஒரு விபச்சாரிக்கிட்ட நீ போன, அந்த விபச்சாரி உங்கள்கிட்ட இப்படி சொல்லியிருக்கா, அதை வந்து பொது வெளியில் சொல்கிறேன்னா நீ எப்படியாப்பட்ட ஆள் நீ? இதுக்கு வந்து கட்சியிலேருந்து பதவி நீக்கிட்டேன், கட்சிக்கே அவர் பேசுனது உங்கள் கட்சிக்கே பிடிக்கலன்னா தமிழக மக்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கணுன்றாங்க? தேவையில்லையே. நீங்கள் அமைச்சர் பதவி நீக்கி எம்எல்ஏ பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இப்போ பாஜக தலைமையிலேருந்து இப்போ நயினாநேந்திரன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ அதுக்கு வந்து கவன ஈர்ப்பு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பொன்முடி அவர்கள் பேசினதை வந்து பெருசாக ஊடகங்களில் வந்து போடுறது கூட இல்லை, விவாதம் பண்ணல யாருமே. இதே சீமான் பேசியிருந்தா நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சீமான்கிட்ட மைக்க நீட்டி ஆளால் கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்குன்னு பேசும்போது அவருக்கு டென்ஷன் ஆகி தான் அதை பேசுகிறாப்புல.